மந்திரத்துல எல்லாமே நல்ல மந்திரம்னு அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த மந்திரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வேதத்துல இந்த மந்திரங்கள் எல்லாம் தொகுத்தவங்க ரிஷின்னு சொல்றாங்கம்மா. அந்த ரிஷிங்கிறவங்க மந்திரத்தை எங்கிருந்து பெற்றார்கள் அப்படின்னு கேட்கும்போது, தனக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணரும் போது அதில் இருக்கக்கூடிய சப்தத்தின் மூலமாக அந்த மந்திரத்தை பெற்றார்கள். அந்த மந்திரத்தை மக்களுடைய நலனுக்காக அதை தொகுத்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த மந்திர அதிர்வலைகளை காலகாலமாக ராஜாக்கள் காலத்துல கூட போர் செய்து மக்களை பாதுகாப்பதுக்கு பதிலாக அந்த மந்திரங்களை கொண்டு இப்போ ஒரு நாடுடன் போரிடும் போது யானைக்கும் சண்டை நடக்கும். ஆனா யானையோடைய மதத்தை உருவாக்குறதுக்கு சப்தம் இருக்கு, மந்திரம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போருக்காக பயன்படுத்தது. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஆயுர்வேதிக்கு முன்னோடியாக மந்திரம் தான் இருந்தது. அந்த மந்திரத்தின் மூலமாக ஒருத்தனுடைய உடலை சரிப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி எதிரி நாட்டுக்காரர்கள் தவறான பாதைகளில் இது பண்ண போகும்போது அவர்களுக்கு நேரெதிரான சில மந்திரங்களை பிரயோகப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த மந்திர முறைகளை கொண்டு வந்தாங்க. இப்போதைய தலைமுறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்திற்காக இந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அடுத்தவர்களுடைய தன்னுடைய சொந்தங்கள் நல்லா இருக்கிறது பிடிப்பது கிடையாது. அதற்காக நம்ம அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாமா, அதாவது கிடைக்க கூடாதவர்கள்ட்ட சில நேரங்களில் கடத்தி விடுகிறது. சில நேரம் கிடைக்காமலே கிடைச்சதா சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க.